வாழ்க வளமுடன். நம்ம எல்லாருக்குமே முதல்லையே தெரியும், நம்ம சுவாமிஜி அவர்கள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய உடற்பயிற்சி முறைகள் அத்தனையுமே நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த யோகாசனங்கள். அது மட்டும் இல்லாமல் சுவாமிஜி அவர்களே ஆயுர்வேதா, ஹோமியோ, சித்தா இதெல்லாம் முறைப்படி பயின்ற ஒரு மருத்துவர் அப்படிங்கிறதுனால உடற்கூறு விஞ்ஞானத்தை பற்றி மிக மிக தெளிவாக தெரிந்து வைத்திருந்த காரணத்தினால எதெல்லாம் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறத சுவாமிஜியே நீண்ட காலமாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து, அதோடு மட்டும் இல்லாமல் தனக்கு மட்டும்தான் இது ஹெல்ப் பண்ணுதா, எல்லாருக்கும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுதான்னு பார்க்குறதுக்காக தன்னுடன் இருந்த அத்தனை பேரையும் செய்ய வச்சு பார்த்து கொடுத்தது தான் நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய எளிய முறை உடற்பயிற்சி. ஸ்கை யோகாவில் நம்ம செஞ்சிட்ருக்கக்கூடிய உடற்பயிற்சி முறைகள். அந்த உடற்பயிற்சியில் ஒரே ஒரு உடற்பயிற்சியே எவ்வளோ வலிவானது, எவ்வளவு பெருமையுடையது அப்படிங்கிறது நேற்றுக்கு நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் சொல்கிறாரு, சர்க்கரை நோயை போக்குறதுக்கு நம்ம கை சுழற்ற பயிற்சி இருக்கு இல்லையா, இந்த கை சுழற்ற பயிற்சி 10 தடவை செஞ்சுட்டு 1 நிமிஷம் நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுட்டு, திரும்ப ஒரு 10 தடவை செஞ்சுட்டு 1 நிமிஷம் ஆழ்ந்து மூச்சு எடுத்துட்டு திரும்ப ஒரு 10 தடவை, இந்த மாதிரி 3 டைம்ஸ் 10 தடவையாக 3 தடவை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் சுகர் ரொம்ப அழகாக குறையும். ஏன்னு கேட்டால் இந்த கை சுழற்ற பயிற்சியால் 60 தசைகள் இயக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வீடியோவுடைய லிங்க்கையுமே நான் கீழே கொடுக்குறேன், பார்த்து பயனடையுங்கள். நமக்கு தெரியும், ஆல்ரெடி எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் எவ்வளோ வேல்யூபிள்னு. இருந்தாலும் சுவாமிஜி எப்போதுமே சொல்லுவார், தெரிஞ்சதையே ஒருவர் மூலமாக கேட்கும் பொழுது அதற்கு இன்னும் வலு கூடும் அப்படின்னு சொல்லி. அதனால தான் நான் இந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வாழ்க வளமுடன்.